கர்த்தரின் பாதம் நேர்ச்சையாய் நம்பு கருத்தாய் நீ மனமே தேனே மயிலோவேசுவின் நாம திவ்ய மதுர மாமே இன்பம் கொல்லையோ நல்ல துணைவரமே சரிடம் துன்பத்தில் இன்பம் கொல்லையோ நல்ல துணைவரமே சரிடம் நீயோ மாண்பதை சேர்ந்தால் அனைத்துணை காப்பார் ஆசை கொள் நீ மனமே தேனே மயிலம் இயேசுவின் நாமம் தேவ மதுர மாமே போலோகத்தாரோ மேலோகத்தாரோ புகழ்ந்து போற்றோ நாமோ போலோகத்தாரோ மேலோகத்தாரோ புகழ்ந்து போற்றோ நாமோ அதை போன்று கொண்டால் தான் பொன்னகர் வாழ்வு புதுவாய் நீ மனமே அதை போன்று கொண்டால் தான் பொன்னகர் வாழ்வு புதுவாய் நீ மனமே தேனே மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுர மாமே தேனே மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுர மாமே. ஜெபிப்போம். கடந்த வாரம் முழுவதும் பெதஸ்தா வனாந்திர ஊழிய குடும்பங்களை தேவனாகிய கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து கிருபையின் ஆழம் இரங்கலால் நிரப்பி படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல கிருபைகளை ஆரோக்கியங்களை கர்த்தர் கொடுத்து சிறு பிள்ளைகளுக்கு நல்ல சரீர வளர்ச்சியும் கர்த்தர் ஆரோக்கியங்களை கர்த்தர் கொடுத்து வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்து கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்கள் ஆசீர்வதித்து வந்தார். எல்லா தீயனாச மோசங்களுக்கு விலக்கி மீட்டு ரட்சித்தார். ஆகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திர ஜெபமாக தம்பி ஆல்பர்ட் அவர்கள் செபிப்பார்கள். எங்களை அதிகமாக நேசித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற நல்ல தகப்பனே, சென்ற மாதங்கள் முழுதும், சென்ற வாரங்கள் முழுதும், சென்ற நாட்கள் முழுதும், சென்ற நிமிடங்கள் முழுதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே. உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம் 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 நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் நினைத்து பார்த்தால் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை மத்தியிலே எங்கள் தேவனே எங்களை இடைவிடாமல் எங்களை காத்தீரே, எங்களை சுமந்தீரே, எங்களை தாங்கினீரே, எங்களை தப்புவித்தீரே. உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நாங்கள் எதை செலுத்தோம் தேவனே, எங்களை மனதார எங்கள் நன்றிகளை உங்களை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார் ராஜா. அப்பா, உம்முடைய கண்கள் தயவு கிடைக்கட்டும் சுவாமி, உம்முடைய கண்கள் கிருபை கிடைக்கட்டும் ராஜா. எங்கள் பெதஸ்தா வனாந்த குடும்பங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி ராஜா. எங்கள் தேவைகள் என்னது என்று புரிந்து கொண்டு எங்கள் தேவைகளை எல்லாம் நீர் கொடுத்தீரே. உமக்கு நன்றி ராஜா. எங்களை பாதுகாத்தீரே. நன்றி ராஜா. படிக்கின்ற பிள்ளைகளை ஒவ்வொருவரும் போகும்போதும் வரும்போதும் நீர் பக்கத்துடையமா இருந்து பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா நோய் நொடிகள் மத்தியில எங்களை காப்பாற்றி சுகம் தந்தீரே உமக்கு நன்றி 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 ராஜா. ஸ்தோத்திரம். எங்க குடும்பங்கள் எல்லாம் நீர் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி ராஜா. இன்னும் வர போற காலங்கள் எல்லாம் நீர் காக்கு போகிற தயவுக்காக நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம். தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீர் பாதுகாத்தீரே நன்றி ராஜா. பாதுகாத்து கொண்டு இருக்கிறீரே அதற்காக நன்றி ராஜா. நாங்கள் கேட்டதையும் கேட்க மறந்த நன்மைகளை அனைத்தையும் கூட்டி கொடுத்து வழிநடத்தல வேண்டும் என்று ரட்சிகராக இயேசு கிறிஸ்து மூலமா மிக தாழ்மையுடன் பணிவுடன் கெஞ்சி மன்றாடுகின்றோம் எங்கள் சிவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். அன்புக்குரியவர்களே, தியான பாடமாக சங்கீதம் 39வது சங்கீதம் 1 முதல் கடைசி முடிய நாம் யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 39 1 முதல் கடைசி முடிய நாம் தியான படமாக மாறி மாறி வாசிப்போம். சகோதரி ஜான் சுஜாரட் அவர்கள் முன்பாக வந்து வாசிப்பார்கள். பரிசுத்த ஓய்வு நாளுக்கென்று மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதங்களின் புத்தகம் 39 ஒன்றிலிருந்து கடைசி வரை. சங்கீதம் 39 ஒன்றிலிருந்து கடைசி வரை. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தில் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அக்கிரமத்து நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்களாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். நான் இனி இராமற் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். கடைசி 2 வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரைப் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். நான் இனி இராமற் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். ஆமென். கிறிஸ்துக்குள் கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான தாவீதின் சங்கீதத்திலே அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் தாவீதோடு பேசின வார்த்தைகளை நாம் வாசித்தோம். அதுல முதல் வசனம் குறிப்பிடுகிறது, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கனுக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். ஒரு அருமையான தீர்மானத்தை தாவீது இந்த முதல் வசனத்தில் குறிப்பிடுகிறார். ஒரு மனுஷன் முதலாவது பாவம் செய்கிறது அவனுடைய நாவினால். நாவினால் ஒரு மனுஷன் முதலாவது பாவம் செய்கிறான். மற்றவனை குற்றப்படுத்துகிற பொழுதோ அல்லது தேவனை தூஷிக்கிற பொழுதோ அல்லது தகாத வார்த்தைகளை பேசுகிற பொழுதோ அல்லது கெட்ட வார்த்தைகளை பேசுகிற பொழுதோ நம்முடைய நாவு பாவம் செய்கிறதாய், நம்முடைய சரீரம் பாவம் செய்கிறதாய்
இருக்கிறது. ஆகையால் அவர் சொல்லுகிறார், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து. அப்போ வழிகளை காத்து கொள்ளுகிறதுல நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பாவம் நாம் செய்யாதபடிக்கு நம்முடைய நாவை நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய நாவை அடக்கி வைக்க வேண்டும். அப்படி அடக்கி வைக்கிற பொழுது நம்முடைய வழிகளை நாம் காத்து கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். அப்போ துன்மார்க்கர் நமக்கு முன்பாக இருக்கிறாங்க. நமக்கு விரோதமாய் பேசுகிறவங்க அல்லது நமக்கு குற்றம் பிடிக்கிறவங்க, நமக்கு விரோதமாய் எதிர்க்கு காரியங்களை பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் நாம் நம்முடைய வாயை அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். இரண்டாம் வார்த்தை, நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். அப்போ நம்முடைய நாவு நாம் மௌனமாய் இருக்கிற பொழுது, துன்மார்க்க நமக்கு முன்பாக இருக்கிற பொழுது நாம் ஊமையாயிருந்து நலமானதை கூட பேசுவதற்கு ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு கலக்கம். அவன் என்ன சொல்லுவான் அல்லது மற்றாவது காரியங்களை சொல்லிவிடுவானோ, நம்மை குறித்து மற்றொரு பலவிதமான தீமையான காரியங்களை சொல்லிவிடுவானோ என்ற ஒரு பயம். அதனால அவர் சொல்லுகிறார், நான் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. அப்போ நலமானதை பேசக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில அவர் துக்கப்பட்டார் என்று எழுதுகிறார். மூன்றாம் வசனம், என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்போது என் நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். அப்போ தேவ சமூகத்துல நாம் தியானிக்கிற பொழுது, தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் நம்முடைய ஆவி ஆத்மா சிந்தனையை முழுதுமாய் நம்ம அர்ப்பணிக்கிற பொழுது நமக்குள்ளாக ஒரு புதிய பலன், நமக்குள்ளாக ஒரு புதிய மகிமை, நமக்குள்ளாக ஒரு புதிய அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதனால் சொல்லுகிறார், நான் நாவினால் தேவ சமூகத்துல நான் அனல் கொண்டு என் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்ய முடிந்தது என்று சொல்லுகிறார். நான்காம் வசனம், கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன், நான் எவ்வளவாய் நிலையற்றவன். அப்போ மனுஷர்களாகிய நாம் நிலையற்றவர்கள் என்பதை அங்கு குறிப்பிடுகிறார். ஐந்தாம் வசனம், இதோ என் நாட்கள் 4 விரற்கட்டை அளவாக்கினீர். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்பது கட்டைக்கு சமமாய் இருக்கிறது என்பதை குறிக்கிறார். அடுத்த வார்த்தை, வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். அவன் யார் என்பதை அறிந்து கொள்ளாம வேஷமாக விருதமாக அவன் படுகிறான் என்று சொல்லுகிறார். 7ஆம் வசனம், இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், இந்த உலகத்துல எந்த காரியத்துக்காக நான் எதிர்பார்க்கிறேன், எந்த காரியம் எதிர்பார்க்காலும் நீதான் என் நம்பிக்கை என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனுஷனாகிய நாம் உணர்ந்து கொள்ளுகிற ஒரே ஒரு காரியம், கர்த்தர் தான் நம்முடைய நம்பிக்கை, அவர் தான் நம்முடைய நம்பிக்கை. 12ஆம் வசனம், கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். அப்படி என்றால் ஆண்டுடைய சமூகத்துல நாம் மன்றாட வேண்டிய காரியம் ஜெபத்தை கேட்டு நம்முடைய கூப்பிடுகிற நம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கணும். அதுதான் நம்முடைய ஏக்கமாய் இருக்கணும். அடுத்தது, என் கண்ணீருக்கு மௌனமாயிரதையும் என் பிதாக்களை போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். அப்ப நம்மை நாம் ஆண்டுடைய சமூகத்துல தாய்த்தனும். நம்முடைய பிதாக்கள் எப்படி ஆண்டுடைய சமூகத்துல தன்னை தாய்த்து ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராய் நின்றார்களோ அவ்விதமாய் நாமும் இருக்கணும். கடைசி வார்த்தை, நான் இனி இராமற் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். அப்ப ஆண்டுடைய சமூகத்துல நம்மை நாம் அறிக்கையிட்டு பொறுமையாய் நம்மை நாம் காத்து கொள்ளணும். நாம் தேறுதல் அடையாத படிக்கு அல்லது அழிந்து போகாத படிக்கு அல்லது மறைந்து போவதற்கு முன்பாக ஆண்டுடைய சமூகத்தை நம்மையே நாம் அர்ப்பணிக்கணும் என்று சொல்லி ஒரு பொறுமையை அங்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீயும் நானும் இப்படிப்பட்ட வழியில் நடத்துகிற பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக
நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிறவராக, நம்முடைய கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார். அந்த தெய்வத்தை தான் நீயும் நானும் ஆராதிக்கும்படியாக, நீயும் நானும் மகிமைப்படுத்தும்படியாக, நீயும் நானும் செபிக்கும்படியாக, நீயும் நானும் அருள் வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். அந்த தெய்வீக பிரசன்னம் நம்மோடு தொடர்ந்து வழிநடத்துவதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் ஊழியர் ஜாரட்டையா நம்மை துதி ஆராதனைக்குள்ளாய் நடத்துவார்கள். அவரோடு இணைந்து நாமும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக நாம் காத்திருப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், நன்றி. இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டால் எந்த கஷ்டமும், எந்த தீங்கும், எந்த ஆபத்துகளும் நேரிடாது என்பதை நாம் பார்க்கிறோம். கைகளை தட்டி பாடலை அனைவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானான், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானான், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரே இனியோ காத்திடுவார், இம்மட்ட உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மீட்புமானா யாருக்கு அல்கிடுவே, தேவனே ஒளியும் மீட்புமானா யாருக்கு அல்கிடுவே. அவரே வாழ்வில் நிலனானா யாருக்கு பயப்படுவே. அவரே வாழ்வில் நிலனானா யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பிள்ளையை மறந்து
மறவாத என் நேசரே, தாய்கள் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறே, அபிஷேகம் செய்கிறே, ஆயனை போல நடத்துகிறே, அபிஷேகம் செய்கின்றே, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். ஆமென். எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே எனக்கு இயேசு இயேசு என்ற பாடலை கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம், உற்சாகத்தோடு தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கு எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல, எனக்கு எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல, எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு, பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு, ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. ஓ, இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவர், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவர். அந்தகாரில் இருளில் நின்று நம்மை ஆச்சரிய ஒளிக்கு அழைத்தார், அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்தன, இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். பிரியமானவர்களே, நம்மை தெரிந்தெடுத்தார். அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி கரைத்தார், அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி கரைத்தார், அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அடிமையை தேர்ந்தெடுத்தார், இந்த அடிமையை தேர்ந்தெடுத்தார். இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவர், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவர். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன், இயேசுவை அறிகின்ற அகத்தினார், இயேசுவை அறிகின்ற அகத்தினார், எல்லாமே இழந்து விட்டேன், நான் எல்லாமே இழந்து விட்டேன். இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவர், இயேசுவால பிடி
மீட்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கு எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் அல்ல. எனக்கு எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் அல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, 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 இயேசு. எங்கள் பரிசுத்தமுள்ள அன்பின் தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய தயவு பெரியது. ஆண்டவரே, உம்மை பாடி நாங்கள் துதித்த உமது பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரை பலப்படுத்தீரலாம். ஆண்டவரே, ஒவ்வொரு பாடலை பாடும் பொழுது இயேசுவின் வல்லமை இறங்குதாவோ ஒவ்வொரு பிள்ளையின் மீது இறங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை பிரசன்னம், உம்முடைய வல்லமை கிருபை தயவு எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரும். 2 ஜெப விண்ணப்பத்தை ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஏறெடுப்போம். முதலாவதாக நம்முடைய பெதசா வனாந்திர ஊழிய குடும்பங்களுக்காக 4 குடும்பங்களில் பலவீனங்களோடு, பிரச்சனையோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு இருக்கிறாங்க. அருமையான தம்பி ராபின் அவர்கள், அருமையான அக்கா மேரி அக்கா அவர்கள், சகுந்தலா அவர்கள், ரஜினா சகோதரி அவர்கள், இவர்கள் பலவீனப்பட்டு இன்றைக்கு வீடுகளில் இருக்கிறாங்க. தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு இரக்கங்களை காண்பிக்கும்படியாய் அந்த பலவீனிலிருந்து நீக்கி புதிய சுகத்தையும், புதிய விடுதலையும், புதிய ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாக சகோதரி சர்லா சம்பத் அவர்கள் செபிப்பார்கள். 2வது ஜெப குறிப்பாக நம்முடைய பெதசா வனாந்திர ஊழிய ஆலய கட்டுமான பணிகளுக்காக, தேவைகளுக்காக அது சீக்கிரமாய் தேவனாகிய கர்த்தர் இரக்கத்தை காண்பித்து தேவைகளை சந்தித்து குறைகளை நிறைவாக்க அது சீக்கிரமாய் வேலை ஆராதனைக்காக நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா, நாங்கள் 1-3 பேர் கூடி நாமத்தை தொழும்போது எங்கள் மத்தியில் கடந்து வருமே கெஞ்சி மர கத்தாவே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே, இந்த நாளில் ராஜா எங்கெல்லாம் நம்முடைய ஆலயங்கள் நடந்து கொடுத்து கத்தாவே, அங்கெல்லாம் நம்முடைய ஆண்டவரே கிருபை இரக்கம் தயவு இருக்கட்டும் ராஜா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே, நம்முடைய பிரசன்ன ஆண்டவரே ஒவ்வொரு ஆலயத்தில் கடந்து வருமே கெஞ்சி மன்ற கத்தாவே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை நிற்பது நிர்மூலமாக இருப்போம் உங்கள் கிருபை ராஜா. ஸ்தோத்திர கத்தாவே. ஒவ்வொரு நாளும் ராஜா எங்கள் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்து வருகிறோம் கூட அனுக்கூடிய ஸ்தோத்திர கத்தாவே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரை கொடுத்த குறிப்புக்காக வருகிற கத்தாவே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே, பெதஸ்தா குடும்பங்களுக்காக செபிக்கிற கத்தாவே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே கத்தாவே வியாதிப்பட்டுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிற கத்தாவே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே, நம்முடைய குணமாக்கும் தழும்புகளுக்காக நன்றி ராஜா. நன்றி நன்றி கத்தாவே. ஆண்டவரே, மேரி அம்மாக்காக செபிக்கிற கத்தாவே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே, அம்மா ஆண்டவரே கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவரே ஆண்டவரே காயங்களே ஆற நிற்கிற வச்சே ராஜா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே, மகள் உமக்கு சாட்சி ஆண்டவரே இந்த ஆலயத்திலே ஆண்டவர் நிற்கிற வச்சே கத்தாவே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே, டாக்டர்கள் கொடுக்கிற மருந்து போதாது தகப்பனே. ஆண்டவரே, நீரே பரம டாக்டரும் பரம வைத்தியருமா இருந்து கத்தாவே கூடிய சீக்கிரத்துக்கு கத்தாவே அந்த காயங்கள் ஆற நிற்கிற வச்சே ராஜா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே. இன்னும் சகமாக கூட ஜெபிக்கிறேன் கத்தாவே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே. மகளை நீ தொடுங்க ராஜா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே. இது அந்த மகளுக்கு சிறிய காயத்தோடு நீர் ஆண்டவரே நீர் அவர்களே ஆண்டவரே நீர் வழிநடத்தினே முக்குடான கொடி. ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே, அந்த மகளும் கூட ராஜா நம்முடைய ஆலயத்தில் ஒரு சாட்சியை ஆண்டவரே சொல்ல நிற்கிற வச்சே ராஜா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே. ஸ்தோத்திர பப்பா. அப்பா ராபினனுக்காக செபிக்கிற கத்தாவே. மகனை நீ தொடுங்க ராஜா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே, மகனை நீர் பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே, அவருக்கு இருக்க எல்லா வியாதியும் நீ நீக்கி போட்டு தகப்பனே. ஆண்டவரே, கூடிய சீக்கிரத்தில் எங்கள் ஆலய
ஆலயத்துக்கு வர நிற்கர்வை செய்ய ராஜா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே ரஜினா காக்காக ஜெபிக்கிறேன் கத்தாவே. மகளை நீர் தொடுங்க ராஜா. ஆண்டவரே மகளுக்கு இருக்க ஆண்டவரே எந்த பலவீனங்களையும் நீர் எடுத்து போட்டு ராஜா. ஆண்டவரே சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தாவே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே மகள் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே ஜீவிக்க நிற்கர்வை செய்ய ராஜா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே எங்களால் ஒன்றுமில்லை ராஜா. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் கத்தாவே. நீரே ஆண்டவரே எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தி ராஜா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா நாள் கந்தையும் குப்பையுமா இருக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்து ராஜா. ஆண்டவர் இதுவரை கேட்ட எல்லா ஆண்டவரே விண்ணப்பத்திற்கும் ஆண்டவரே நீர் பதில் தரும்படியாய் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் கர்த்தரை சோசரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெபம். துதிகளின் மதில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே ஏசப்பா, அந்த காலை வேலைக்காமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திர 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 கர்த்தாவே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றி 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 தகப்பனே. இந்த கூடுகை முதலாவது நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திர 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 கர்த்தாவே. இந்த ஆலயத்திற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திர 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 கர்த்தாவே. அப்பா இந்த தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க அப்பா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கர்த்தாவே. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார் வசனத்தின் பிரகாரமா ஏசப்பா. எல்லா தடைகளும் ஏசப்பா நீக்கி போடுங்க ஆண்டவரே. இதை கூடி சீக்கிரம் முழுமையாய் கட்டி முடிக்க என் தேவன் கிருபை செய்யுங்க ராஜா. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஏசப்பா. ஆண்டவரே எல்லா உதவிகளும் ஒத்தாசைகளும் ஏசப்பா பரத்திலிருந்து நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. ஏசப்பா நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஜெபங்களை கேட்டு ஏசப்பா ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லா தடைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. எல்லா குறைவுகளை நிறைவாக்குங்க தகப்பனே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர கர்த்தாவே. உடைய சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். இதை செய்கிற மாமாவே இன்னும் உற்சாகப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற மகனை ஏசப்பா நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆவினால் நிரப்புங்க ராஜா. இதை கட்டி முடிக்க ஏசப்பா மாமாக்கு போதுமான பலத்தை நீங்க கட்டளிடுங்க ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. மனிதர் கண்கள் தயவு கிடைக்கட்டும் ஏசப்பா. ஆண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீ நினைத்தால் எல்லாம் நடக்கும் ஏசப்பா. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஏசப்பா. நீர் வழி நடத்துங்க ஆண்டவரே. கரம் பிடித்து வழி நடத்துங்க தகப்பனே. உம்மை நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காய் நன்றி ஏசப்பா. எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்க இந்த இந்திய தேசம் முழுவதும் ஏசப்பா உமக்கு சொந்தமான ஜனங்களாய் மாறும்படியாய் என் தேவன் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இன்னும் ஏசப்பா உம்மை அறியாது இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் ஏசப்பா உடைய வசனம் கடந்து செல்லும்படியா என் தேவன் கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே உம்மை நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த கடைசி காலத்துல நின்று கொண்டிருக்கிற ஏசப்பா எங்களை நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போதும் சித்தால் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க முடி கரத்தினால ஏசப்பா. ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ராஜா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஏசப்பா. எங்க இந்திய தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிற ஏசப்பா வாலிப பிள்ளைகள் எப்படி சீரழிந்து போகிறார்கள் என்பதை என் தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை சந்திங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உமக்காக எழும்பி நிற்கிற சேனைகளாய் ஒவ்வொரு வாலிபர்களையும் ஏசப்பா நீங்க சந்திங்க ஆண்டவரே. எழுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை சுமந்து செல்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளாய் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை எழுப்புங்க ஆண்டவரே. உம்மை நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. எங்க தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியர்களுக்காக கூட ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்க தேவைகளை சந்திங்க அப்பா. உம்மை நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே நாங்கள் கேட்டதை கொஞ்சம் ஆண்டவரே இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்தும்படியா இறைமகன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெப விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு நம்முடைய ஆலய பணிகளையும் நம்முடைய தேசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போவதற்காக விசுவாசத்தோடு கரங்களை தட்டி நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். உட்காருவோம். இந்த நாளுக்குரிய வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 7 முடிய. நீதிமொழிகள் 16 வசனம் 1 முதல் 7 முடிய சகோதரர் குமார் அவர்கள் வாசிப்பார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பாடம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம்
வசனங்கள் 1-7 முடிய. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரயோத்திரம் கர்த்தரால் வரும். மனுஷருடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். மன மேட்டுமை உள்ளவனவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடு கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் என்றார் என்பதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளையை நான் வாழ்த்துகிறேன். உங்கள் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பெரியவர்களே நான் கனப்படுத்துகிறேன். அன்புக்குரிய இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே துதிக்கும்படியாய் செபிக்கும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நாம் தேவனுக்கு மகிமைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல கர்த்தர் நம்மை பாதுகாக்க வருகிறார். எத்தனையோ இக்கட்டுகள், இன்னல்கள், ஆபத்துகள், விபத்துகள், கொள்ளை நோய்கள் நம் தேசத்தில் இருந்தாலும் அவிலிருந்து தேவனாத கர்த்தர் உன்னையும் என்னையும் பாதுகாத்து அவருடைய கிருபையினால அவருடைய சட்டைகளின் மறைவில் நம்மை பத்திரப்படுத்தி பாதுகாக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். வந்திருக்கிற நாம் யாவரும் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக, அந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்காக நாம் வரவில்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அனுதினம் நம்முடைய நாசில சுவாசத்தை ஊதி உன்னையும் என்னையும் வாழ வைத்து கொண்டிருக்கிற தெய்வனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். அந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில் அதிகாரம் உண்டு, அந்த வார்த்தையில் கிருபை உண்டு, அந்த வார்த்தையில் ரட்சிப்பு உண்டு, அந்த வார்த்தையில் மீட்பு உண்டு, அந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை நமக்குள் புதிய பலனை கொண்டு வருகிறது. அந்த வார்த்தைக்காக எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமை நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் மனுஷன் பிழைப்பான். நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, அதே வார்த்தையை இயேசுவின் நாமத்தினால உம்முடைய வார்த்தை அனுப்பி படுக்கையாய் கிடக்கிற அவன் மீது கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி சுகமாக்குவார் என்று சொன்னீங்களே. இன்றைக்கு படுக்கையாய் கிடக்கிற ஒவ்வொரு மீது உம்முடைய வார்த்தை அனுப்பி கர்த்தர் ஒரு புதிய விடுதலை கட்டளையிடும்படியாக, ஒரு புதிய மகிமையை கட்டளையிடும்படியாக, ஒரு புதிய ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. உடைய வார்த்தை உடைய பிள்ளைகள் மீது அனுப்புங்க ஆண்டவரே. சோர்ந்து போய் வந்திருக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சோதனையில பலவீனப்பட்டு வந்திருக்கிற ஆண்டவரே, ஏதோ ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே. ஐயா, எங்க ஏக்கங்களை நிறைவேற்றுகிறவரே, எங்களோடு இருந்து இம்மானுவை கிரியை செய்கிறவரே, எங்களை கர்த்தர் நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உமக்கு பிரியமில்லாத கிரியைகள், வார்த்தைகள், செயல்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. மன்னித்து மனமிறங்கி நீர் எங்களோடு பேசுவீராக. உடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி தருவீராக. உடைய பிள்ளைகள் துக்கத்தோடு வந்திருந்தால் வார்த்தைகளை அனுப்பி ஒவ்வொரு துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீராக. இயக்கங்களை நிறைவேற்றுவீராக. கிறிஸ்து நிமித்த ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பு தேவ ஜனமே, நாம் தியானித்துக் கொண்டு வருகிற கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது என்ன, கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் என்ன என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். இந்த நாளில் நாம் வாசித்த வேத பகுதியில நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால்
அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாய் இருக்கும்படி செய்வார். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கிறிஸ்துக்குள் அன்புக்குரிய தேவ ஜனமே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால், தேவன் சொல்றாரு, ஒரு மனுஷனுடைய வழி அது கர்த்தருக்கு தேவனுக்கு பிரியமாய் இருந்தால், அப்படி என்றால் நம்முடைய வழிகள் நம்மை படைத்த தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? நம்முடைய வழிகளை பார்த்து, நம்முடைய நடக்கைகளை பார்த்து, நம்முடைய செயல்களை பார்த்து, நம்முடைய குடும்ப காரியங்களை குறித்து தேவன் பிரியப்படுகிறாரா? அல்லது தனிப்பட்ட மனுஷனுடைய ஜெபங்களை குறித்து, அல்லது தேவனுக்குள் நமக்குள் இருக்கிற உறவை குறித்து, தேவனுக்கு நன்மை நமக்கும் இருக்கிற அந்த அன்பை குறித்து தேவன் பிரியப்படுகிறாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மனுஷனுடைய வழிகள் ஒரு தாறுமாறான வழிகளாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம தேசத்தை நாம் கவனித்து பார்த்தால், தகப்பனை மகன் கொலை செய்கிறான், தாயை மகன் பிள்ளை கொலை செய்கிறான், பெற்ற பிள்ளைகளை தகன பலியிட்டு கொலை செய்கிறார்கள். இந்த உலகத்தில் பலவிதமான கொடூரமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவனவன் தன் தன் போக்கிலே ஓடிக்கொண்டிருக்கிறான், வழிவிட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறான். தன் வாழ்க்கை எப்படி என்று யோசிக்காமல், தன் வழிகள் எப்படி என்று யோசிக்காமல், தன்னை படைத்த தேவன் யார் என்று தெரியாமல் இன்றைக்கு ஜனங்கள் பலவிதமான வழியில ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பாவம், துன்மார்க்கம், அக்கிரமங்கள், அநியாயங்கள், நாசங்கள், மோசங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவனவன் போக்கிலே, அவனவன் இருதயத்தின் யோசனையிலே அவனவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இங்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், அப்ப நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? தேவ சமூகத்தில் தேவனோடு உறவாட வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு எப்படிப்பட்ட வழிகளாயிருக்கிறது? அவர் நம்முடைய வழிகளை பார்த்து பிரியப்படுகிறாரா? அவர் சந்தோஷப்படுத்துகிறதா? நம்முடைய வழிகள் அவரை துக்கப்படுத்துகிறதா அல்லது அவரை மகிழ்ச்சி ஆக்குகிறதா என்பதை நம்மை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வழிகள் பிரியமாயிருந்தால், கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், நம்முடைய சத்துருக்கள் இந்த உலகத்தில் யாரும் இருப்பது இல்லை, அவர்கள் சமாதானமாய் நம்மிடத்தில் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய தேவ ஜனமே, ஆனால் அதே அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். ஒரு மனுஷன் யோசிக்கிறான், நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன், அவனை குறித்து தான் அவன் மேன்மைப்படுத்திக் கொள்ளுகிறான், அவனை குறித்து தான் அவன் கனப்படுத்திக் கொள்ளுகிறான், அவனை குறித்து அவன் மெச்சிக் கொள்ளுகிறான். அவன் போகிறது தவறான வழிதான், கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிதான். ஆனால் அந்த மனுஷன் யோசிக்கிறான், நான் நல்ல பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறேன், நல்ல பாதையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நல்ல வழியில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் செய்வதெல்லாம் சரியாயிருக்கிறது. அவனுக்குள்ளாக ஒரு நீதி, அவனுக்குள்ளாக ஒரு உண்மை, அவன் அதை எடுத்துக் கொள்ளுகிறவனாயிருக்கிறான். அன்புக்குரிய தேவ ஜனமே, ஆனால் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். அந்த மனுஷனுக்குள்ள ஆவி, தேவன் கொடுத்த அந்த ஆவியை ஆண்டவர் நிறுத்தி பார்க்கிறார். இந்த மனுஷனுக்கு நான் இந்த ஆவியை கொடுத்திருக்கிறேனே, இந்த ஆவியை இந்த மனுஷன் எப்படி நடத்துகிறான்? இந்த ஆவி இவனுக்குள்ளாய் இருக்கிறதே, இவன் வழிகளை தாறுமாறான வழிகளாய் இருக்கிறது. ஆனால் தாறுமாறான மனுஷனுக்கு என்னுடைய ஆவியை நான் கொடுத்திருக்கிறேனே, இந்த ஆவியை இப்படி கொடுத்திருக்கிறபடினால அந்த ஆவியை கூட ஆண்டவர் நிறுத்தி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அது நிறுத்தி பார்க்கிறார். அப்படி என்றால் ஒரு பொருள் வாங்கினா அது இடையில போட்டு நிறுத்தி பார்க்கிறாங்க, கரிச்சா இருக்கிறதா இல்லையா? அது போலதான் தேவன் நம்முடைய ஆவியை இடையில வச்சு நிறுத்துகிறார். நாம் குறைவாய் இருக்கிறோமா அல்லது மிகுதியாய் இருக்கிறோமா? நம்மை நாம் யோசித்து பார்க்கணும். அன்புக்குரிய தேவ ஜனமே,
எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசி கேட்போம். எசேக்கியேல் 18:29. இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே என் வழிகள் செம்மையாயிராதோ உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையானதல்லவா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப மனுஷன் சொல்றான் கர்த்தருடைய வழி சரியில்லை. அவர் வழி சரியா இருந்தா நம்ம எல்லாம் பெரிய பெரிய ஆளா இருந்திருப்போம், உயர்ந்திருப்போம், மேன்மைப்பட்டு இருப்போம், மாடி மங்களால ரொம்ப ஆரோக்கியமா ஏசில படுத்துன்னு இருப்போம். அவர் சரியில்லாதனால நம்ம எல்லாரும் இப்படிதான் இருக்கிறோம். அப்படி மனுஷன் சொல்றான். மனுஷனுடைய எண்ணங்கள் யோசனை எல்லாம் இப்படிதான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு மனுஷனுடைய வழிகள் தான் சரியில்லை. அல்லேலூயா. என்னுடைய வழி செம்மையாயிராதோ. நான் எப்போதும் செம்மையாயிருக்கிறேன், சரியாயிருக்கிறேன், நேர்மையாயிருக்கிறேன். ஆனால் மனுஷர்களாகிய நீங்கள் உங்களுடைய வழிகள் தான் சரியா இல்லை என்பதை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 125ஆம் சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுகிறது, தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்ந்தவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார். அப்போ கோணலான வழி, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் கோணலான வழி, மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் கோணலானவைகள், சரியானவைகள் அல்ல. ஆதியிலே மனுஷனை உண்டாக்கின நாளிலே கர்த்தர் இந்த மனுஷனை கவனித்து பார்த்தார். அவருடைய நடக்கையை கவனித்து பார்த்தார், அவருடைய பார்வையை கவனித்து பார்த்தார், அவருடைய செயல்களை கவனித்து பார்த்தார். எல்லாம் கர்த்தருக்கு புறமானதாக இருந்தது. தேவனாய கர்த்தரோடு சாயலாக இணைக்கப்பட்ட மனுஷன், தேவனுடைய ரூபமாக இணைக்கப்பட்ட மனுஷன், தேவனை போலவே மனுஷனை உருவாக்கினார். ஆனால் மனுஷனுடைய தன்மைகளோ, சுவாபங்களோ, வழிகளோ, போக்குகளோ, சிந்தனைகளோ எல்லாம் கர்த்தரை விட்டு விலகிறதாக தான் காணது. ஆகியதான் மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று ஆதியிலே தேவன் மனஸ்தாபப்படுகிறதா இருக்கிறார். அப்படி என்றால் அன்புக்குரிய தேவஜனமே, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் கோணலானவைகளாய் தாறுமானவர்களாய் இருக்கிறது. ஒரு அதிகாரிகளை எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் லஞ்சம், ஊழியல், ஏமாற்றுத்தனம், துன்மார்க்கம், அக்கிரமங்கள். எந்த அதிகாரிகளும் எந்த ஆளுகை செய்கிற மத்தியிலும் ஒரு உண்மை இல்லை, ஒரு நேர்மை இல்லை. ஜனங்களுக்கு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இல்லை. அவர்கள் தான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த வழியோடு தான் வருகிறார்கள், அந்த வழிகளோடு நடக்கிறார்கள், அந்த வழியிலே செல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளாகி உன்னையும் என்னையும் பார்த்து, சங்கீதம் 139ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். 24. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீ நானும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீ நானும் ஆண்டுடைய சமூகத்தை தேடி வருகிற பொழுதெல்லாம், ஆண்டுடைய பிரசன்னத்தை தேடி வருகிற பொழுதெல்லாம், ஆண்டுடைய பாதத்தில் தேடி வருகிற பொழுதெல்லாம் நாம் செபிக்கணும். ஆண்டவரே, வேதனை உண்டாக்குற வழி அல்லது உம்மை துக்கப்படுத்துகிற வழி, உம்மை துன்பப்படுத்துகிற வழி, உன்னுடைய ஏக்கத்தை, உன்னுடைய விருப்பத்தை, உன்னுடைய மனதியம் நாங்கள் பாதிக்கப்படுகிற வழியை என்னிடத்தில் இருந்தால் என்னை சரிப்படுத்தும் ஆண்டவரே. அதுதான் தாவீது சொல்லுகிறார், வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்ன நடத்தும். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தையை தாவீது சொல்றாரு. அவன் வாழ்க்கையில தவறி போனவன் தான்,
பாவம் செய்தவன் தான். அந்த பாவத்திலிருந்து மீண்டும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு வந்த பிற்பாடு அவன் சொல்லுகிறான், வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் இருக்கிறதா? அப்படி இருந்தால் என்னை நித்திய வழியில நடத்தும் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அந்த வேதனை படுகிற காரியத்திலிருந்து என்னை விலக்கும் என்று சொல்லி அந்த நித்திய பாதையில நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசி கேட்போம். எரேமியா 6:16. 6:16. வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகம் பாவத்துல ஓடுகிறதா, வழி விலகி ஓடுகிறதா, போகட்டும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீய நானும் வழி எங்கே என்று விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து நீ அதுல நட. அல்லேலூயா. நம்ம உனக்கும் எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் வழி எங்கு, நல்ல வழி எது, நல்ல வழி எது நீ பாரு, நீ விசாரி, நீ கேளு, கவனி. அதுல பார்த்து நீ நடந்தா ஆண்டவர் சொல்றாரு உனக்கு இளைப்பாறுதல், அப்படின்னு உனக்கு சமாதானம். நீ நல்ல வழியில நடந்தா உனக்கு சமாதானம். கர்த்தர் நீதிமானுடைய வழிகளை அறிந்திருக்கிறார். சங்கீதம் 1:6 சொல்லுகிறது, கர்த்தரோ நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறார். அப்படி என்றால் நீ நல்ல வழி எங்கே என்று கேட்டு விசாரித்து பார்த்து அதுல நடந்தால் ஆண்டவர் உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார், உனக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கிறார், உனக்கு ஒரு கிருபைகளை கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய தேவன் விரும்புகிறார். ஆகையால் நீ செய்ய வேண்டிய, நீ நானும் செய்ய வேண்டியது நல்ல வழி எங்கே என்று பார்க்க வேண்டியது, அந்த வழியில நடத்தப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அதுதான் தேவன் இந்த நாள் நமக்கு ஒரு காரியங்களை சொல்லுகிறார். ஏசாயா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, ஏசாயா 55:7, துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவர்கள் மேல் மனதுருகுவார். அல்லேலூயா. ஒரு துன்மார்க்கன் துன்மார்க்கத்தை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பணும். இன்னும் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் அதுல 20ஆம் வசனமா, துன்மார்க்கன் சாகிறது, அந்த பக்கம் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எத்தனாவது வசனம்? 23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ. அப்ப துன்மார்க்கன் மனம் திரும்புவதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆகையால் இங்க சொல்லுகிறார், துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அப்போ ஒரு மனுஷன் யாரா இருந்தாலும், துன்மார்க்கனா இருந்தாலும், அவருடைய வழியை சரிப்படுத்தணும், அவன் மனம் திரும்பணும். அவன் சாவது எனக்கு பிரியம் இல்லை, அவன் மீட்கப்படுதான், பிழைப்பதுதான் எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி என்றால் அன்புக்குரிய தேவ ஜனமே, துன்மார்க்கனே மரிப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று சொன்னால், கர்த்தருடைய வழியில நடத்தப்படுகிற பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பார் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். இன்னும் சங்கீதம் 2ஆம் சங்கீதத்துல கடைசி வசனம் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்ப நீயும் நானும் அண்டிக் கொள்ளுகிறவர்கள், நீயும் நானும் பாக்கியவான்கள்.
பாக்கியவான்களாய் இருக்கிற நீ நானும் வழியில குமாரனை கோபப்படுத்தாதபடி, அல்லது பாதையில நான் பரிசுத்தமா இதுவரையில இருந்தேன், இன்னும் மேல எனக்கு பரிசுத்தம் போதும், இப்படி எப்படியான வாழ்ந்தா பரவாயில்ல, அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னுடைய வழியை காத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய ஜீவியத்தை காத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய ஆவி ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய சரீரத்தை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன, எதை குறித்து கர்த்தர் விரும்புகிறார், எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்றது விருப்பத்தின்படி தன்னுடைய வழியை நீயும் நானும் நடத்தப்பட வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு விருப்பம். இன்னும் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 18:30. இஸ்ரவேல் வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். போதுங்க. அப்போ வழிகளை ஏன் நாம் சரிப்படுத்திக் கொள்ளோம்? தாறுமாறான வழிகள் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்கணும். கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாம் நிற்கணும். அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாம் நிற்கிற பொழுது நாம் வெட்கத்தோடு தான் நிற்போம். அல்லேலூயா. நாம் வழிகள் சரியாய் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் நாம் நீதிமான்களைப் போல, சிங்கத்தை போல நாம் தைரியமாய் நிற்க முடியும். அன்புக்குரிய ஆகையால் தேவன் சொல்லுகிறார், அவனவனுடைய வழிகளுக்கு தக்கபடி அவனவனுக்கு நான் நியாய தீர்ப்பு செய்வேன். அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாட்கள் முன்பாக நீயும் நானும் தன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? 8ஆம் வசனம் வாசிடா. 8:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கை பண்ணுவாய். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் தன் வழியை வாழ்க்கை பண்ணுவது எப்படி? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ வாசித்தால் போதும், தியானித்தால் போதும், இதை கை கொண்டால் போதும். வெளிப்படுத்தின 1:3 சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறபடி கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய வழியை அவன் காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த மனுஷனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது என்று சொன்னால், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி இரவும் பகலும் நாம் தியானிக்கிறவர்களாக, வாசிக்கிறவர்களாக, அதை கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கை கொண்டால் நம்முடைய வழியை நாம் வாழ்க்கை பண்ணுகிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அப்போது நீ புத்திமானாயம் நடந்து கொள்ளுவாய். நீ ஒரு புத்திமான், நீ ஒரு புத்திமான். புத்தியுள்ள ஸ்திரீகள், கன்னிகள் எப்படி இயேசுக்கு எதிர்கொண்டு வந்தார்களோ, அந்த புத்தியுள்ள கன்னிகளைப் போல புத்திமானாய் நடப்பதற்கு வேத புத்தகம் நமக்கு ஒரு வழிகாட்டியாயிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன். அப்போ தேவன் சொல்றாரு, அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அந்த வழி பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை நடத்துகிற வழியாய் இருக்கிறது. ஆக தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், உங்கள் வழிகள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.
எந்த வழியில எப்படி நடக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று ஆகாய் தீர்த்தன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் அன்புக்குரிய தேவஜனமே, நம்முடைய வழிகளை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 119 9ஆம் வசனம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுங்கள் தானே. அப்ப தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறவனுக்கு தேவன் வழியை சுத்தம் பண்ணுகிறாராயிருக்கிறார். சங்கீதம் 91:11 சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தேவதூதர் கட்டளையிடும். அப்ப தேவனுடைய வழியை ஒரு மனுஷன் சுத்திகரித்து கொண்டால் அவனுக்கு ஒரு பாதுகாப்பை ஒரு தேவதூதனை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த வழிகள் எல்லாம் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு, வழிகள் எல்லாம் அவனுக்கு இருப்பதற்காக தேவன் இரக்கத்தை காண்பிக்கிறார். அப்படி என்றதுனால நம்முடைய வழியை நாம் தேவனுக்கு பிரியமான வழியாக, தேவன் விரும்புகிற பாதையில நீயும் நானும் செல்வதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம், நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த செம்மையான பாதையில் நாம் நடத்துவார். அது மாத்திரமல்ல, யோவான் 14:2-3 வசனங்கள் படி அந்த வார்த்தை ஆசீர்வாதங்கள் வரைக்கும் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் யாவரும் சேர்ந்த கிறிஸ்தவ கீர்த்தனையில் 109வது கீர்த்தனை, காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் என்ற பாடலை பாடுகிற பொழுது நம்மையும் நாம் கொண்டு வந்த காணிக்கும் நாம் கர்த்தருக்கு கொடுப்போம். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவினில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவினில் கண்ணீர் விடுவாயே. ஞானத்தில் பரனுன்னை நாட்டின நோகத்தை, ஞானத்தில் பரனுன்னை நாட்டின நோகத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. மதியை இழந்த தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. மதியை இழந்த தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியா ரட்சண வாழ்வை கண்டனே மகிழ்ந்திட, கதியா ரட்சண வாழ்வை கண்டனே மகிழ்ந்திட, காலமிதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலமிதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. நோவாயின் காலத்தில் 120 ஆண்டு நோய்க்கு பின்னழித்தாரல்லோ. நோவாயின் காலத்தில் 120 ஆண்டு நோய்க்கு பின்னழித்தாரல்லோ. தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த, தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த, தவணையின் காலம் எவ்வருட மொழிய நாமோ. தவணையின் காலம் எவ்வருட மொழிய நாமோ. கால
காலத்தின் அருமையை அறிந்து வாழாவீரில் கண்ணீர் விடுவாயே. இகத்தினில் ஓவியம் அகத்தியம் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ. இகத்தினில் ஓவியம் அகத்தியம் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேலையை மறந்து கொள்ளுவாயானால், மகத்துவ வேலையை மறந்து கொள்ளுவாயானால், பகற்கால முடியும் காலம் என்ன செய்வார். பகற்கால முடியும் காலம் என்ன செய்வார். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவேளை கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவேளை கண்ணீர் விடுவாயே. அன்புக்குருவிலே நம்முடைய திருச்சபையினுடைய விளம்பரங்களை அண்ணன் அவர்கள் வாசித்து நிறைவு ஜெபத்தோடு இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். கர்த்தருக்கு அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையின் விளம்பரங்களை நாம் வாசிக்க கேட்போம். முன்னதாக கர்த்தருக்கு அன்மையான தேவ சபையே, சென்ற வாரம் அறிவித்தது போல அடுத்த வாரம் 30ஆம் தேதி கொடியேற்றுவது, சிலுவை பிரதிஷ்டை செய்வது, இதை செய்கிறோம். 3 மணி போல் எல்லாரும் இங்கே வந்து சேர்ந்துடணும். ஏன்னா 4:30 நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடணும். அதனால் லேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் எழுந்து போவீங்க. 3 மணிக்கு இங்கே சேர்ந்துடணும். சிலுவையெல்லாம் அறுத்துட்டுக்குது இருக்குது. ஆராதனை முடிச்சிடணும். அது முடிஞ்சு போகுது. நாமளும் ஆராதனை இருக்கோம். அது இந்நேரத்துக்கு கூட போயிடலாமா? 3 மணிக்கு தானேப்பா போய் சாப்பிட்டு வர போகிற. வந்தால் நல்லதுதான், நம்ம ஒன்றும் இது கிடையாது. சீக்கிரம் முடிச்சிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. சிலுவையெல்லாம் அறுத்து ரெடியாக வச்சுருக்குது. ஆனால் அதுக்கு புதுசு வேலை மேஸ்திரிங்களை கூப்பிட்டு எடுத்துன்னு போய் நிறுவி புதுசு வேலை பண்ணி சில காரியங்கள் நிறையா இருக்கிறது. அந்த இடம் நீங்கள் வர்றப்போ பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல வைக்கிறோம். அங்கே நிறைய வேலை இருக்கிறது. என்னால் முடிந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். முடிஞ்ச பேருக்கு பெண்களை கூடவா? ஸ்தோத்திரம். இப்படி சிலுவை அதை செய்ய ஜெயராட்டு எனக்கு உறுதுணையாக இருந்து அந்த கூலிகளுக்கு சிமிட்டிக்கு எல்லாம் கொடுத்து தாங்கி கொண்டிருக்கிறார். அந்த சிலுவையை நிறுத்தி பிரதிஷ்டை செய்யும்போது, கொடியேற்றும் போது, அன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், எது செய்யணும், நிறைய செலவுகள் திரும்பி வரோம். அதனால் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நாங்கள் ஏதேதோ பேசி கொண்டு இருக்கிறோம். கைதிக்கும் பேசுகிற மாதிரி நாங்கள் 2 பேரும் கைதி பசிப்பி கத்தி 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 நாங்கள் ஊந்து போகிற மாதிரி இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார். நாங்கள் எதை நினைக்கிறோமோ பேசுகிறோமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டு வருகிறது. கர்த்தர் அது செய்வார். அதுக்கப்புறம் 1ஆம் தேதிக்கு மேலே நாங்கள் அதை பஜனை போகிறது எங்கெங்கே போகணுன்னு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். மழை தடை இல்லாமல் இருந்தால் எல்லா காரியத்தையும் தேவன் செய்வார். அங்கே வேலை கொஞ்சம் நிறையா இருக்கிறது. நம்ம குமார் சொன்னது போல் வாலி பிள்ளைங்க யூத்துங்க கொஞ்சம் நேரம் இருங்க. லேடிஸ் கூட இருங்க. அவங்க விருப்பம்.
ஏன்னா அன்றைக்கி வெளியில் இருந்து கூட ஒரு ஏறக்குறைய ஒரு 10 ஊழியக்காரங்க வர்றாங்க. அந்த கொடி ஏற்றப்போ 3 மணி அளவில் ஒரு காப்பிங்களோ இல்லை சமோசா வாங்கின்னு வர்றதோ இல்லை ஸ்வீட்டு மிச்சர் வாங்குறதோ அதை எது வாங்குறதோ அப்போ ஆலோசனை பண்ணி நாங்கள் செய்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுக்கப்புறம் 3 மணி கேரண்டி எல்லாம் வந்துடுங்க. வர ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். போயிட்டு ஆக்கி கீக்கி சாப்பிட்டு, ஆனால் வயிறு கொஞ்சம் காலி வாங்க. ஏன்னா எது கொடுக்குறாங்களோ அதெல்லாம் தோணும் இல்லை. ஆயிடுதா? கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கென்று காணிக்கை செலுத்தவர்களை நம்ம ஆசிக்கட்டோம். செல்லைய மாமா அவர்கள் தேவனுக்கென்று 100 ரூபாய் காணி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இத்தனை நாட்களை கொடுத்து நல்ல நடமாடவும் அவர் வைத்திருக்கிறார். உண்ணும் சுகம் பலன் ஜீவன் ஆண்டவர் கொடுத்து இயேசுவாவை போல அவர் பாதுகாத்துக் கொள்வார் என்று நாம் அவருக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவரை இருக்கும் வரை நல்ல ஆரோக்கியத்தோடு வைப்பாராக. ஜெயரட் ஜான்சி அவர்கள் தேவனுக்கென்று 500 ரூபாய். சவுந்தர் மேரி அவர்கள் தன் மனைவி சுகம் கிடைக்க வேண்டும், அந்த ரணம் மாற வேண்டும், ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் தேவனுக்கென்று 1000 ரூபாய் காணி கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் மேரிக்கு நல்ல சுகம் கொடுத்து கூடிய சீக்கிரத்திலே அந்த ரணம் மாறி இந்த ஸ்தலத்துக்கு தேவன் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். நாங்களும் தினந்தோறும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சுகம் கொடுப்பார். சாம் சுதா அவர்கள் தேவனுக்கென்று 200 ரூபாய் காணி கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் அவர் கொடுத்த காணிக்கையும் அவருடைய எண்ணத்தையும் அவர் குடும்பத்தையும் அவர் தாயாரையும் ஆசீர்வதித்து சுகத்தோடு பலத்தோடு அவர்களுக்கு கொஞ்ச காலம் தாயாக வைக்க தேவன் இரக்கத்தை காட்டுவாராக. சொல்லுவா ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாராவது இருந்தால் உங்களுக்காக ஜெபிக்கப்படும். எந்த ஐடியா சொன்னாலும் செய்யுங்கப்பா, நல்லா இருக்கட்டும். அப்போ அந்த புடவெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க, கிறிஸ்துமஸ்க்கு கிஃப்டா நாங்கள் துட்டை கொடுத்துட்றோன்றாங்க. கர்த்தருக்கு அன்பானவர்களே, எதை செய்தாலும் தேவன் அதை செய்வார், நடத்துவார், நம்மளை பலப்படுத்தி காப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த கிறிஸ்மஸ்க்குள்ள இந்த படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க ஆரோக்கியம் கற்று நம்ம மத்தியிலே அவர்களும் பிறந்த திருமண நாள் இது தேவன் பிறந்த நாளை காண நம்ம மத்தியிலே சேர்ப்பார் என்று அவர்களுக்காக குடும்ப ஜெபங்களிலும் தனிப்பட்ட ஜெபங்களிலும் நாம் ஜெபித்து தேவன் கூடிய சீக்கிரத்திலே அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் நாதா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. இந்த ஓய்வினால் ஆராதனையிலே ஆண்டவரே அடியார்களாக நாங்கள் பாதத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பண்டைய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று யோசித்து உன்னுடைய கிருபையினாலே, உன்னுடைய தயவினாலே, உன்னுடைய அன்பினாலே இந்த அடியார்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களால ஒன்றும் இல்லப்பா, உன்னுடைய தயவினால் தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வனாந்தரமான ஸ்தலத்திலே இயேசுவே நீ தெரிந்து கொண்ட ஸ்தலத்திலே தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த கொடுத்திருக்கிற இந்த ஸ்தலத்திலே இந்த ஆராதனை வேளையிலே ஒருமனப்பட்டு உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. எங்க குடும்பங்கள் எல்லாம் நீ நினைத்து பாதுகாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய கிருபை ஒவ்வொரு மேல் இறங்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் பாதிப்பில் இருக்கிறாங்க. உம்மை துதிக்கிற குடும்பங்கள் வேண்டுதல் செய்யறாங்க. என் குடும்பம் ஏன்
இப்படியாக இருக்கிறது? என் பிள்ளைகள் ஏன் இப்படியாக இருக்கிறார்கள்? எங்களுக்கு ஏன் இந்த சோதனை? எங்களுக்கு ஏன் இந்த வேதனை? எங்களை ஏன் ஆண்டவர் மறந்தார் என்று ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரை நினைத்து வேதனைப்பட்டு துயரப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களை என் தேவன் நினைப்பீராக. ஆண்டவரே, மாத்தார் மரியாள் கண்ணீர் விடும்போது என் தேவனும் நீர் கண்ணீர் விட்டீரே. இயேசுவே, இன்றைக்கு உம்முடைய ஜனங்கள், முன் நாமத்தை தரித்த ஜனங்கள் நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் கண்ணீர் விடும்போது என் தேவன் கண்ணீர் விடுவீராக. எங்கள் குறைகள் எல்லாம் உன் பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உன் இரக்கத்தினாலே எங்களை காற்று வழிநடத்தும்படி நான் செபிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரே, படுத்த படுக்கையாய் இருக்கிற வியாதியில் இருக்கிற சரீரங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. மேரி அவர்களை நினைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த காயத்தை நினைக்க 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 உள்ளங்கள் வேதனைப்படுகிறது சுவாமி. அதை கூடிய சீக்கிரத்திலே அந்த புண்கள் ஆற, அந்த சதை ஆற, என் தேவனுடைய ரத்தம் அந்த சரீரத்திலே வீழும்படி நான் எங்கள் கண்ணீரை நீர் காணும்படி நாங்கள் என் தேவனே, அந்த குடும்பத்திலே எவ்வளவு ஒரு வேதனை, அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஒரு வேதனை, எங்கள் உறவினர்களுக்கு எவ்வளவு வேதனை. ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவரை சுகம் பெற்று அந்த ரணம் மாறி படுத்த படுக்கை இருந்த சரீரத்தை எழுந்து நடை என்று சொன்ன தேவன் அல்லவப்பா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, அது உமக்கு லேசான காரியம், அது உமக்கு லேசான காரியம் சுவாமி. நீ தொட்ட உடனே அந்த ரணம் மாறி போகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொட்டு சுகம் கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவே, சகுந்தலாவை நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். அந்த காயம் ஆறி, அந்த கை உடைந்தது ஆறி, என் தேவனை துதிக்கிற இந்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து எங்கள் மத்தியிலே சேர்க்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ரெஜினாவை உன் பாதத்திலே வைக்கிறேன் கடவுளே. அப்பா, 3 மாதங்களாக இந்த ஆலயத்திலே வந்து துதிக்க முடியாத படுத்த படுக்கையா இருக்கிற அந்த மகளை என் இயேசுவின் நாமத்தினாலே தொட்டு, சரீரத்திலே என்ன வியாதி இருந்தாலும் அப்பா, நீ சொன்ன வார்த்தை, உன் சரீரத்திலே எந்த பார்ட்ஸ் அழுகி போனாலும் என் ஜீவனை கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்று சொன்ன தேவன், நீ சொன்ன ஆண்டவர் அந்த சரீரம் எழுந்து நடக்கும், ஓடும். தன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொஞ்ச காலம் தாயா இருக்கட்டும் ஆண்டவர். தகப்பன் இல்லாத பிள்ளைகள், தகப்பன் இல்லையே, எனக்கு தாயாவது கொஞ்ச காலம் இருக்கட்டும் என்று அந்த பிள்ளைகள் மன விருப்பத்தை, அவங்களுடைய கண்ணீரை என் தேவன் கண்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன் தகப்பனே. ராபினை நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். கொஞ்சம் சுகம் கொடுத்திருக்கிறீர், ஒன்னும் பூரண சுகம் கொடுத்து கூடிய சீக்கிரத்திலே எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்து அந்த மகனோடு நாங்களும் உம்முடைய பிறந்த நாளை கொண்டாட நீர் உதவி செய்யும்படி நான் செபிக்கிறேன். நீ அவர் பலப்படுத்தும்படி நான் செபிக்கிறேன். தேவ வல்லமை இப்போது இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தை ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வார்த்தையை இந்த பெதசா வனாந்தரத்திலிருந்து நாங்கள் அந்த மகனுக்காக துதிக்கும் போது சென்னை பட்டணத்தில், பெங்களூர் பட்டணத்திலே இருக்கிற மகனுக்கு அந்த வார்த்தையை அனுப்பி தேவனுடைய வல்லமை அந்த சரீரத்தில் இறங்கி கூடிய சீக்கிரத்திலே குணம் பெற்று எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்க்க நீர் உதவி செய்யும்படி நான் செபிக்கிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே உன் மத்தியிலே, எனக்கு எந்த வியாதி இருக்கிறது, எனக்கு முட்டி வலி இருக்கிறது, எனக்கு கால் வலி இருக்கிறது, எனக்கு நடக்க முடியல, என்னால வேலை செய்ய முடியல, நான் பலவீனப்பட்டிருக்கிறேன், என் தேவனுடைய ரத்தம் எனக்கு தொட்டு நல்ல பலன் கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிற அவர்களை தொடும்படி நான் செபிக்கிறேன். குடும்ப கஷ்டங்கள், வறுமைகள், என் பிள்ளையை படிக்க போட முடியல, நாங்கள் ஏழை வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்க நிலைமை இப்படியே இருக்கிறதே என்று கலங்கி கொண்டிருக்கிற குடும்பங்களை என் தேவன் நினைத்து ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன்.
கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இருக்கட்டும். பெதஸ்தா வனாந்தர குடும்பங்களை நினைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அந்த தரித்திரங்களெல்லாம் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளோடு இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு மேல் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். வேலை செய்கிற பிள்ளைகளோடு இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளோடு இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கைவிடாமல் காக்கும்படி, அவர்களை வேலடித்து பாதுகாக்கும்படி மன்றாடுகிறோம் சுவாமி. நம்முடைய பண்டைய நாட்கள் வருகிறது. குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனாலும் என் தேவனே, அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து உம்முடைய ஆலயத்துக்கும் உம்முடைய ஆண்டவரே எந்த பணிகளுக்கும் கொடுக்கிற உள்ளங்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை ஒவ்வொரு மேல் இருக்கட்டும். எல்லா குறைகளும் நீக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தரித்திரங்களாம் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். சபை ஊழியரை நினைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பங்களை பாதுகாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை எல்லாரையும் பாதுகாத்து வழிநடத்தி தாங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உன் கிருபை எப்பொழுதும் இருக்கட்டும். காணிக்கு கொடுத்தவர்களை ஒவ்வொருவரையும் நீ நினைத்து, என்ன குறையோடு இருந்தாலும் இன்றைக்கு வேதனையோடு தான் காணிக்க கொடுக்கிறாங்க. செல்வ செருக்காய் இல்லை சுவாமி. ஆண்டவரை கையில் ஏதோ விட்டு பணம் கடை வாங்கி ஏதோ நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். என் குடும்பம் இந்த நிலையில் இல்லாதபடி என் ஆண்டவர் மாற்றுவார் என்று காணிக்கையை அனுப்பியிருக்கிறாங்க. என் தேவன் அந்த காணிக்கை உம்முடைய பணிகளுக்கு, உன்னுடைய ஊழியர்களுக்கு, உன்னுடைய வேலைகளுக்கு அதை பயன்படுத்த நீர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதித்து பெருக செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை ஒவ்வொரு மேல் இருக்கட்டும். எங்களை காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான வாழ்வோடும் நாம் அனைவரோடும் மிக சிறப்பாக கர்த்தருக்கென்று சிறப்பு காணி கொடுத்த குடும்பங்களோடும் மிக சிறப்பாக பலவீனத்தோடு குடும்பத்தில் இருக்கிற சகோதரிகளோடும் எதிர்கால நன்மைகளோடும் ஆசீர்வாதங்களோடும் ஆரோக்கியங்களோடும் ஆண்டோடைய கிருபை நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய்விடுவோம். ஆமென்.